ஆசை வச்ச ஆம்பளனா ஆண்டியா அலைகிறேன், அல்லும்பகல் ஒன்று நம்பி தெருவில் திரியுதேன். நேற்று வர நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை, நீ மட்டும் மனசு வச்சு என்ன நல்லா இருக்க. நான் மட்டும் இல்லை, நான் சந்நியாசமாகியிருப்பேன். காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பேன். மங்களத்தை பெற்றவனே உன் மனசை மாற்றிக்கடா. ஏன் சோக என்ன புதுசாக முழுக்க பாடணுமா அந்த பாட்டை? பாண்டிச்சேரியிலிருந்து காதலால் பாதிக்கப்பட்ட மகன். பெங்களூர் எல்லாரும் ஒன்றா வந்து நின்னுங்க. பெங்களூர் 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 ஒன்றா வந்து நின்னுங்க. கருப்பசாமி யாரை கூப்பிடுத்தீங்க? இந்த காலில் ஒன்று வருது, இந்த காலில் ஒன்று, இந்த காலம் ஒன்று, இந்த காலம் ஒன்று வருது. என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்னல மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க காதலிச்சிருக்கியா? எங்க இருக்கா? இருக்கா. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை, பிரித்து வைத்த இறைவனுக்கு சேர்த்து வைக்க முடியவில்லை, சேர்த்து வைக்க முடியவில்லை. ரெண்டு காதலையும் பூச்சிட்டு போயிடுவா. வரலாம். அவளா வருவாளா இல்லை ஆள் வச்சுதான் நான் தூக்கிட்டு வந்துடட்டுமா? சாமி எனக்கு ஒரு முடிவு சொல்லு. கெட்டிக்காரப்பே என்னம்மா எப்போ உள்ள நீ அப்போ அவனுக்கு அக்காளா இருந்தாலும் அக்கா நீ ஏற்றுக்கிடுவோம். உன் தம்பியாக இருந்தால் நீ அதை செய்ய சொல்லுவல. வாடா சரி வா. என்னடா செய்யணும் உனக்கு? இடது கை ஊறுது, நல்லா இல்லை. வா பேச சொல்லு. என் பேர் சூர்யா, அவள் பேர் ஷாலினி. இப்போ என்ன சொல்லுதா? கல்யாணம் ஆகிருக்கு, நிம்மதி இல்லை. இப்போ அவளை என்ன செய்யலாம்? என்ன சொல்லலாம், அப்பா அம்மா விட்டு இங்கே வந்துட்டேன். யார் வந்துட்டா? இவள் கூட வந்துட்டேன். இப்போ திருச்சியில் இருக்கிறேன், வேலை செட் ஆகலை, வாழ்க்கையில் நிம்மதி. இப்போ அவளை என்ன செய்ய? இல்லை சரியில்லை, சொல்ல கேட்க மாட்டேங்க. கால் வந்துட்டு வா. இவனுக்கு 48 நாள் டைம் இருக்கு. முந்திட்டான் பைய, பார்ப்போம். வருக வரலாம்ப்பா. அவ அவன் கூட வருவாளான்னு பார்த்தேன், வரமாட்டான். ஆனா நீந்தான் அவளுக்கு மனைவி, அவள்தான் உனக்கு கணவன். இதுவரை உள்ள நடப்பு அப்படித்தான். அதனால் நமக்கு கட்டுப்பட வைக்கணும். நாங்கள் அவா வீட்டு பக்கம் இருக்க வேண்டாம், எங்கள் வீட்டு பக்கம் இருக்க வேண்டாம், தன்னிச்சையாக வாழணும். அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். புரியுதா? இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி உனக்கு தொழில் அமையும். அதற்கு பின் அவள் உனக்கு கட்டுப்பட்டு வருவாள். பெற்றோர்கள் அவளை விட்டு பிரிவாங்க. போ. அதே பெங்களூர் எல்லை என் மகனுக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்க கருப்பசாமி ஐயா அப்படின்னு காலில் விட்டுடலாம். அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனிமேலே. நல்லா இருக்கா அந்த பாட்டு? இன்னொருத்தனை காலில் வந்துட்டுலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, நீலமயில் வாகனனுக்கு, நெஞ்சார குமரனுக்கு, செந்தூர் பதியனுக்கு, சேவற்கொடி அழகனுக்கு, இருதார வேலனுக்கு. இவனுக்கு எத்தனை கல்யாணம்?
ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்து முடித்தா அடுத்து முடிக்க போகிறோம்லப்பா. அப்படி முடிக்கும்போது எத்தனை தாரம்? 2 தாரம். அதான் முருகனை கூப்பிட்டேன். நீங்கள் 2 உட்காருங்க, நீ ஒரு தரம் கால் வந்துட்டு வா, முடிப்போம். முருகா, வெற்றி உண்டு, கவலை வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏற்கனவே உன் மகன் 1.5 வருஷத்துக்கு முன்னால் உயிரை விடக்கூடிய விதியில் உள்ளவன். புரியுதா? முன் ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியத்தின்படி அவன் தற்கொலை செய்து கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை புனிதமாக்கப்பட்டது. இப்போ பிரிஞ்சு போன ஒருவனை நினைத்து மனவேதனையோ துயரமோ நமக்கு தேவையில்லை. வருகிற வைகாசி மாதம் புதுமையாக ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நான் தருகிறேன். அந்த கல்யாண வாழ்க்கையில் மங்களகரமாகவும் புதிய வீடு ஒன்று அமைத்து புனிதமாக வாழ்வான். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வீட்டை விற்கணுங்கிற நிலைமை இருக்குது, அதை விற்றும் தருவேன். சரியா மகளே? இப்போ இருக்கிற பணச்சிக்கலையும் நீக்கி தொழிலையும் அமைச்சு தரேன். இதற்கிடையில் ஏரோப்ளேனை கொண்டு வந்து கருப்பசாமி காட்டுதாரு. என்னத்தை காட்டுதாரு? எங்கடா இருக்க? அதான் ஏரோப்ளேனை கொண்டு வந்து காட்டுதாரு. இவன் வானத்தில் பறக்கம் அடிக்கடி. டர் டர் டர். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். அப்போ சரிதானே? எப்படினாலும் கணக்கு தெரிதானே? அதனால் வைகாசி வரை பொறுமையாக இருந்து புனிதமான வாழ்க்கையை பெற்று இன்புற்று வாழ வைப்போம். அடுத்து என்ன வேண்டும் உங்களுக்கு? இவ்வளவு தானே? வித்தாச்சு, அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். 26 லட்சத்துக்கு போனால் ஏற்றுக்கிட முடியுமா? ஏற்றுக்கலாம். அதுவே ஜாஸ்தி தான்ங்கிறது மாதிரி உள்ள சொல்லுதில்ல. யாராவது வருவான், முடிச்சிருவோம், வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் சொல்ல மகனே? ஏலே, கேட்கறதுக்கு மதி இல்லையடா உனக்கு. நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் உன் ப்ராஜெக்டெல்லாம் முடிஞ்சு வர போகுதுடா. என்ன, அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிரும், பணம் நிறைய கிடைக்கும். இந்தா ஜெயிச்சுக்கா, ஐஸ்வர்யம் பெறுவாய். இந்தா மகளே, வேறு என்ன வேணும்? புண்ணியம், வெற்றி ஆயாச்சு. இந்தாங்க, நல்லா இருப்பா, நல்லா இருமா, நல்லா இருமா. வாழ்க செல்வங்களே, வாழ்க வாழ்க. சாப்பிட்டு தான் போனோம். சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா சும்மா விட மாட்டேன், தெரியுங்களா உங்களை? அதே பெங்களூர் எல்லை. காலில் வந்துட்டு வாக்கா, காலில் வந்துட்டு வாக்கா. இது யாரு? உங்களுக்கு தங்கச்சி. நீங்கள் அக்காவா? என்ன வேணும்? நான் தான் தூசியை தட்டி பார்த்தேன். நான் உன்னுடைய பிள்ளைய கொஞ்சம் பார்க்கட்டுமா? நான் பிள்ளைய பார்க்கட்டுமான்னு கேட்டேன். கொஞ்சம் கண்ணை மூடி என்ன தியானம் பண்ணிக்கா. தமிழ் புரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த பிள்ளை கொஞ்சம் மனநிலைகளால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாள். அதனால் சம்பந்தம் கலந்த சில வழிகளில் சில மனக்குழப்பமும் சில தப்பான வார்த்தைகளும் அங்கே நடமாடுகிறது. அதனால் மீண்டும் என் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கை வேணும், அவன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படி என்பது உங்களுடைய தாகம். கால் வந்துட்டுவான். இல்லடா அச்சலி பிச்சலி கிச்சலி. இந்தா சரி. அதான் சம்பந்தம் கலந்த வழி சரியில்லைன்னு சொல்லிட்டேனே. உங்களுக்கு தமிழ் நிறைய புரியாதனால நான் சொல்லலை. பிறகு உட்காந்து உங்களுக்கு தெளிவு பற்றி உங்களை வெற்றி ஆக்கித்தாரேன், காப்பாற்றி தரேன். தனியாக பார்க்கலாம், பிறகு பார்த்துக்காங்க, பிறகு பார்த்துக்கலாம். திருப்பி கூப்பிட்டா பேரை மாற்றிலாம் கூப்பிடணும், பிறகு கூப்பிடுறேன். அதே பெங்களூர் எல்லை. எங்கள் உடம்புல நோயா பேயா சாமி? என்ன யார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கருப்பசாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். உனக்கு நோயா பேயாடா? கால் விட்டுவான். வெண்பொங்கல் வச்சு கும்பிட சொன்னால் கும்பிட்டாத்தேனே, சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட சொன்னால்
முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? ஊட்டாண்ட இருக்காரா? வெண்பொங்கல் வச்சு கும்பிட்டுருக்கியாடா? கும்பிட்டுட்டு தான் இருக்கியா? சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்டியாடா? கும்பிட்ற வெண்பொங்கல் வச்சு கும்பிடுத அப்படியா? சேவலை அறுப்பீங்களாடா? என்னைக்குடா அறுத்தீங்க? மாதம் மாதம் ஒரு சேவலை எடுத்து நம்ம சுட்டு தின்ற வேண்டியதுனடா. கால் வந்துட்டு வா. ஏய் எங்கப்பா போற? ஏய் சாப்பிடாம போறியா நீ? ஏய் கட்டி போட்டுருங்கடா அவனை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள போனோடனே அப்படி தரையிலிருந்து காலில் விருன்னு ஏறுது. உண்மையா? அப்படி ஒரு வைப்ரேஷன் மேலே ஏறணும்னா தலையில் வந்து சுமையா நிற்கி கண்ணுக்கு அப்படி விசாலமாக ஒரு நிழல் போல ஒன்று தெரியுது. இதெல்லாம் தெரியும் பொழுது ஏதோ நமக்குள்ள இருந்து வாட்டுதுன்னு நினச்சி ஒரு மன போராட்டம். என்னடா மன போராட்டம்? நம்ம நைட்டில் இருப்போமா பெறுவோமாங்கிற ஒரு சந்தேகம். இந்த மாதிரி ஒரு நிலையில் உடம்பே சிதறுவது போன்ற ஒரு கோளாறு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது செய்வன கோளாறுடா, வேற ஒன்றும் இல்லை. கால் உண்டுவ அமைதி பச்சே கேம் கேச்சா பச்சா கேமாக்கா பே சொல்லுடா. அதனால அந்த அப்படியா? ஆ வீட்டு பக்கத்தில் தகடு எடுத்தியாடா? எல்லையில் இருக்குன்னு சொல்லியாச்சு. புரியுதா? தகடு பக்கத்தில் வா. இப்போ இந்த பிரச்சனையை நீக்கி உனக்கு தெளிவு பண்ணி தரணும். சனிக்கிழமை காலையில் என்னை பார்த்துட்டு போ. வெற்றி விட்டு இந்தா நல்லா ஓகே. நாளைக்கு அதே பெங்களூரு எல்லை என் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாரும் நோயால் கிடந்து கஷ்டப்படுறோம். வழி கொடுப்பான்னு கேட்க வந்திருக்கான். பழைய காரியக்காரப்பே சாமியை கும்பிடாம நேராக குருசாமிகிட்ட வந்தான். அதான் காரியக்காரப்பே இங்கதான் நமக்கு சொல்லும், அங்கடா கும்பிட மட்டும் தானே செய்யணும். விவரம் உள்ளவே. கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கலத்திக்கா. ருத்ராட்ச மாலை தியானம் பண்ணதுக்கா உடம்புல உள்ள வியாதி தருதுக்கா? ரெண்டுமே. காரியக்காரன் விஷயம் உள்ளவன். அதெல்லாம் கலத்தி கையில் கொடு பார்ப்போம். இன்னொன்று கிடக்கு. எல்லாம் வாங்கிக்கிடுவோம்னு நினச்சியா? இதை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? இதுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்க்காண்டமா? இந்தா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அடியிலிருந்து முடிவரை, மூலாதாரத்திலிருந்து இந்த சிரசாசனம் வர முதுகெலும்புல விருன்னு ஒரு ஏற்றம் ஏறுது. சில சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு படப்படப்பு போடுறது மாதிரி ஒரு பிரகிருதி வருது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகள் நோயா அல்லது வேற எதுவும் ப்ராப்ளமாங்கிறது ஒரு கேள்வி. இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் மன அலப்பறை தாங்க முடியாமல் உடலாலும் பாதித்து உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு வேற எதுவும் தீய வைப்ரேஷன் எதுவும் வந்திருக்குமா, அல்லது இது கிரகத்தால் ஆனதா, இல்லை பிறவி பயனே இப்படித்தானா என்ற ஒரு உள்ள குழப்பம் உனக்கு கால்னுட்டு வரலாம். வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேலனடா. முருகன் வராரு, எங்கடா இருக்காரு? கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. யாரு? கண்டுபிடிக்கலாம். கர்மசாமி. அப்படியா? உங்களுக்கு சுமார் 6.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சனி பகவானுடைய ஆதிக்கம் தோன்றிவிட்டது. அதில் ஒவ்வொருத்தருடைய உள்ளுணர்வுகளும் மனநிலைகளும் அப்படி பாதிக்கப்பட்டு உடல் நோயை போல காட்டுதே தவிர நோயால் ஒன்றும் இல்லை. புரியுதா? ஆனால் மனது மட்டும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்கிற மாயையில் மயங்கி நீங்கள் எல்லாரும் தாகத்தோடு இருக்கீங்க. அந்த தீய உணர்வையும் தீய சக்தியும் நீக்கி எதிர்மறையான ஆற்றலை தவிர்த்து புனிதமாக வாழ வைத்தா போதுங்களா? கால் விட்டு வா. வா பக்கத்தில் வா. என்னையவே நினச்சிக்க. அந்த குடி இன்னையிலிருந்து வேதனை இல்லை. குடி. மனம் அடங்கும், நோய் தீரும், பஞ்சபூதங்களும் இயங்கும், ஐம்புலன்களும் ஆட்சி செய்யும். நினைக்கும் பொழுது காட்சி தருவேன்.
தேய்ச்சி குளிச்சுக்கோ. தொழில் இல்லையே, ருத்ராட்சத்தை போட்டிருக்கமே, இப்படி போயிட்டா எனத்துக்கு ஆகும்னு ஒரு மாதிரி சிந்திச்சியா நீ நினைக்காதே. இந்தா வைகாசியில் உனக்கு தொழில் அமையும். இப்போ நினைக்கிற இடத்துல பணம் கிடைக்கும். நானும் தாரேன். உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக வேண்டி இருக்குது, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? காரணம் இருக்குது, வரும்போது தாரேன். இந்தா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இந்தா மகனே, இந்த 3 கனிகளை அறுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு புழிஞ்சு கொடுத்து குளிக்க வை. நோயினுடைய எண்ணங்கள் தீரும், தீய அலைகள் விலகும். ஆனந்தமாக இருக்கு. அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரப்பா? பெங்களூர் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி மன வருத்தங்கள் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரே? வாராயோ வெண்ணிலாவே. என்ன கணவன் மனைவி வாழ்க்கை என்ன பிரச்சனை? நான் சொல்றது புரியவே இல்லை. இவங்க அந்த சப்ஜெக்ட் புரியவர்களா? அப்படின்னா ஓகே. கச்சாச்சா கச்சா கச்சா. கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் உனக்கு முழுக்க முழுக்க நான் பார்க்கட்டும். சரி, கால் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டு பக்கம் நாகம் சொந்தமான தெய்வம் இருக்கா? இருக்காங்களா? நாகலட்சுமி. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வரவு செலவு பணம் சம்பந்தமான இடத்தில் இவளுடைய கணவருக்கு வேறொரு இடத்துல நட்பு உண்டு. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா. சரி, ஆனந்தமடையுங்கள் மக்களே. பணம் வரவு செலவு சம்பந்தமாக இவளுடைய கணவருக்கு வேறொரு இடத்துல ஒரு நட்பும், அதனால் நிறைய லட்சங்களை இழந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கண்ணுக்கு புறப்படாத இடத்தில் ஒரு புதிய வீடு ஒன்று வாங்கப்பட்டது. அந்த வீட்டால் மனக்குழப்பமும் துயரமும் நடக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடலில் பாதிப்பு உண்டுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வாங்க. நீ உட்காரு மகளே. இப்போ நிறைய செல்வங்களை இழந்து மனவேதனைகளால் சட்டப்படியான வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் வெற்றியாகி ஜெயிக்க தந்தா போதும்ல? ஓகே, இந்தா அவன் இஷ்டப்படி நடக்கும். அந்த கல்யாணம் செப்டம்பரில் நடக்கும். வரலாம், பக்கத்தில் நடத்தி தரேன். இருந்து என்னை பார்த்து போங்க. நல்லா இருங்க. பெங்களூர் எல்லை. ஆமாம், அப்படியா? யாரு? உடல்நிலையால் பாதிக்கப்பட்டது யாரப்பா பெங்களூரில்? உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு கேட்டு வந்தது யார்? பைசில் 1. பைசில் 2. யாரு?
என்னடா செய்து பிறந்து வந்த கதையை பார்த்தால் பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, நூஞ்ச பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. காலில் வந்துட்டு வா. உன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்களை பற்றிய மனக்கவலையும் கஷ்டமும் உங்கள் உள்ளத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ 3.5 மாதங்களாக ஜஸ்ட் பெயின் சம்மந்தமான மனக்குழப்பம். ஆனால் இது காற்று பக்கத்தில் வலிக்கலையே, வித்தியாசமாக வலிக்குதே. அதனால் டெஸ்ட் பண்ணவா வேண்டாமா, இதில் என்ன குறை இருக்குங்கிறது தெரியணும் என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. வாஸ்தவமா? அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணி செய்யும் இடத்தில் மனக்குழப்பம். அதனால் வேறு இடம் மாறக்கூடியதா அல்லது வேறு தொழில் மாற்றலாமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. சமயம் வந்தா டிங் டிங். இவை இரண்டையும் சரியாக்கி தந்தா போதுமில்ல, வேற என்ன வேணும் உனக்கு? கட்டித்தார பெற்றோர்களோடு பெருமையாக வாழ வைக்கிறேன். நல்லாரு மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பாய், நோய் இல்லடா, தைரியமா இரு, புண்ணியமடைவாய். கர்மசாமி, பெங்களூர் எல்லை நடத்திக்கிட்டு இருந்த தொழில் சரிந்து விட்டது. அடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு வழிகாட்ட வேண்டும் கருப்பசாமி என்று கேட்க வந்தது யார்? என்ன தொழில் பார்க்குறேன்? பில்டிங் காட்டுறேன், வேலை இல்லை. கால் வந்துட்டு வா. நல்ல காலில் உள்ள இன்னொருத்தர் வந்துட்டு வா. முனீஸ்வரன் கூட வராரு, என்னன்னு கேட்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் இடதுபுறத்தில் ஓரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு, முனையில், சரியா? அதே மாதிரி ஓ எல்லைக்குள்ள அடிக்கடி முனீஸ்வர சாமியினுடைய நடமாட்டம் இருக்கு. 2.25 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய தொழிலில் நீ நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லி சில பேர்கள் தவறான பேச்சை பேசிட்டாங்க. ஆனால் இப்போ இடையில திடீர்னு உன்னுடைய தொழில் ஆர்டர் கிடைக்காமலும் கூட இருக்கிறவங்க ஒன்றை விட்டு பிரிந்து போயும் மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேற ஏதோ மாந்திரிகம் செய்திருக்காங்கன்னு நீ முடிவுக்கு வந்துட்ட. அது உண்மைதான் வேணும், நானும் முடிவுக்கு வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. இந்தா மகனே, என்னை இருந்து பார்த்துட்டு போ, நாளைக்கு ஜெயிச்சுக்கா, ஓடு. பட்டணம்தான் போகலாமடி. கருப்பசாமி, பெங்களூர் எல்லை தான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க வந்தது யாரப்பா? தொழிலை பற்றி கேட்க வந்தது யாரு? பெங்களூர். என்ன தொழில் பார்க்குறீங்க? அப்படியா? அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை யாரும் கேட்க வந்தா? பெங்களூர். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. கருப்பசாமி, எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யார்? வேலை கேட்டு வந்தது யாரு? பெங்களூர். ஜாப் வேணும்னு கேட்டது யாரு? என்ன படிக்கிறீர்கள்? இப்போ என்ன வேலை பார்க்குறீர்கள்? கால் வந்துட்டு வாங்க. சமயம் வந்தா ஃபாரின்ல கிடைச்சா பேர முடியுமா? அதுக்கு பணம் எவன் வச்சிருக்கா அவனை கேட்குறியா? நீ யாரு? இது யாரு? மூவர். ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க.
ஹைதராபாத்தில் உனக்கு ஒரு பணி கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. என்ன, மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிடைக்கும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். உனக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து அதனுடைய உத்தரவை தெளிவு பண்ணித்தாரேன். இந்த மகனே வெற்றியா கண்ணை முடிக்கா காசு தாரேன். கருப்பசாமி 1000 தான் நான் கூப்பிட்ருக்கேன். கடன் பட்டது பெங்களூர்லேருந்து யாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா? இந்தா வெற்றியா வாங்கிக்காங்க. போயிட்டு வாங்க செல்லங்களே. அடுத்து அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கு இருந்து பார்த்து போங்க. உன்னுடைய வீடு பைபாஸில் இருந்து வலது பக்கத்தில் இருக்கு. என்னடா அது? என்ன சீலநாயக்கன் பெட்டியா? என்ன பெட்டி? ஆ இருக்கிறீங்க. கறிக்கடையாக கிடக்கு நிறைய. கால் ஒன்றுட்டு வா. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு. வா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உற்றார் உறவினர்களெல்லாம் உன்னை தூக்கி எறிந்து ஏளனப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலை உரிவு. அவசியமில்லாமல் போலீஸே விசாரிக்குமோ என்னும் ஒரு பயம். அதுல சாதாரணமாக மனிதர்களை வைத்து எப்படியோ தப்பித்து வந்த ஒரு கதை. இப்ப இருக்கிற இடத்துல தொழில் வளம் சரியில்லாம மனவேதனை அடைந்திருக்க, கூட இருக்கிறவங்களுடைய குடைச்சல்ல நிம்மதி குறைவு. அதனால இந்த வாழ்க்கை நிலையாக ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு சந்தேகம். எப்படியாவது என் கடனையும் தீர்த்து குடும்பத்தையும் கூட்டி வச்சிடணும். ஆனால் என்னுடைய எதிரிகள் எப்போ வேணாலும் என்னை தாக்கலாம். அதில் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் என்னை காப்பாற்றணும். கருப்பசாமி இங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எதிரிகள் உன்னை பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. எத்தனை பேர்? 4 பேர். தொழில் நஷ்டம், பண நஷ்டப்பட்டவர் யாருப்பா? நஷ்டம் தான். காப்பிடும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல். என்னடா வேலை பார்க்குற? என்ன வேலை பார்க்குற? நான் ஒரே ஒருத்தர் கேள்வி தான் பார்த்தேன். நேற்று நைட்லேயே ஒருத்தன் குலதெய்வத்தை பற்றி கேட்க வருவான்னு உத்தரவு வச்சு, ஒருத்தன் சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டு வருவான்னு சேர்த்து வச்சு, இன்னொருத்தன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு தேடி வந்திருக்கா, அவனையும் கூப்பிட்றான் இருக்கு. பார்ப்போம், அது மத்தியானத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டு பார்ப்போம் கதையை எங்கே இருக்குது. கண்ண முடிக்காப்பா. எந்த ஊர்? சொந்த ஊர் சேலம். அப்படியா? 3 ஆண்டு காலங்களாக ஒரு பெண் தெய்வம் உன்னுடைய வீட்டுக்கு வராமல் நின்றுச்சு. அதான் வராமல் நின்றுச்சு. இது சம்பந்தமா ஜோதிடங்கள் கோவில்களில் கேட்டாலுமே தெய்வம் கட்டுப்பட்டு நிற்கி என்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அந்த செய்தியை உடைத்து அந்த தெய்வத்தை உள்ளேற வைக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும். வைகாசி விசாகத்திலிருந்து வரும். கால் வந்துட்டு வா. அதே போல இனி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைமைகள் புதுமையாக வந்து சேரும்னு உத்தரவில் இருக்கு. அதையும் உருவாக்கி தரேன். பிள்ளையில ஒரு குழந்தை வெளிநாடு சொந்தமான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவன் நீ. பாக்கியம் பெற்றவன் நீன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை. புரியுதா? அது வெற்றியை பெறும் செய்தியை தாரேன். இழந்த பணத்தை மீட்டி தரேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. கண்களை மூடி இரவில் தூங்கி இருக்கிற பொழுது சில சமயத்தில் தெய்வ காட்சிகள் தோன்றும்.
அந்த காட்சிகளும் அறிகுறிகளும் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியான பதிலை கொடுத்து பிறருக்கும் கூட வழிகாட்டுகின்ற ஒரு சில நெறிகள் ஒரு நேரத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த தொழிலையும் வளப்படுத்தக்கூடிய நிலைமையில் தடைகள். ஏன் அது உனக்கு என்ன கிரகம்னு தெரியலையா? 7.5 சனியை வாழ வைக்கிற சனி தானப்பா. கவலைப்படாத, தைரியமாக சனி பகவான்கிட்ட நானே வர வாங்கி தரேன். கண்ணை மூடுறா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா முருகனையும் என்னையும் பிடிச்சிக்கா, சனி பகவான் உனக்கு உதவுவார். நல்லா இருக்கு மகனே, புண்ணியமடைவாய். போ, ஆனந்தமடை ஆனந்தமடை ஆனந்தமடை. அதே தாராபுரத்து எல்லை கால ஒன்றுவாடா மகனே. என்னம்மா பூமாலைகள் கையில் இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், வாங்கிக்கிடுவோம். வரலாம். என்னடா உன் தொழிலை பற்றி என்னடா மன வருத்தம்? அதுலேருந்து என்கரேஜ்மெண்ட் பண்ண முடியாத வேதனை, கூட இருக்கிறவங்களுடைய மனநிலைகள் சரியில்லை. புரியுதா? இதற்கு இடையில் ஒரு நட்பான ஒரு மனவேதனையும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு பணம் நிறைய நஷ்டமாயிடுது. என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டுக்க. அந்த நஷ்டத்தை மீட்ட முடியாதுன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. இழந்தது தான். உன்னுடைய உழைப்பால் அதை உயர்த்தி தாரேன். இப்போ இருக்க தொழில் மட்டத்துக்கு காரணம் கிரக கோளாறா வேற எதுமானு கேட்கணும். கால் ஒன்றுட்டு வா. வா 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 கருப்பசாமி, நான் ஜோசியக்காரங்க அவங்க இவங்கன்னு எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே சொல்லுவாங்க, ஒன்றும் டேலி ஆகலை. என்னப்பா, ஆனால் ஏதோ இந்த சாமி யூடியூப்பில் வராரு, நிறைய மக்கள்லாம் பார்க்குறாங்க, வராங்க, போய் பார்ப்போமே என்ன நடக்குன்னு அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, உள்ள சொல்ல கால் விட்டுவான். நல்லவே கெடிக்காரவே வாடா. அவங்கெல்லாம் நீ போன இடம் சரிதான். இதுவரை எதையும் நம்பாத நீ அந்த சாமியை நம்பி போயிருக்க. நடந்துருச்சுடா, நாங்களும் வாரம் முடிச்சுருவோம் கூட பின்தொடருவாங்க. உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். 6 மாதத்தில் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும், உனக்கு பணமும் கிடைக்கும். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா. வேற என்னடா வேணும்? அது வெற்றிகரமாக நடக்கும், கவலைப்படாத. உன் பொண்டாட்டி மட்டும் கொஞ்சம் மனம் கோணாமல் நடந்துக்கணும். போயிட்டு வா, ஆசத்து போ. இன்னொரு பொண்டாட்டி இல்லை, இதே பொண்டாட்டி தான். கருப்பசாமி, ஆமா, திருப்பூர். எங்க ஊரெல்லாம் சாமிக்கு தெரியாது. திருப்பூர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனவேதனை அடைந்து கேட்டு வந்தது யார்? கால் ஒன்று வரலாம். நீ என்னமா கேட்க வந்திருக்க? பிள்ளைய பற்றி தானே. எப்பா அங்கே இருந்தா எப்படி? கால் ஒன்று வாப்பா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சணமையா. என்னப்பா வேணும்? யாருக்கு? கால் ஒன்று வரலாம். உன் பிள்ளைங்களை பார்த்த கொஞ்சம் ஒற்றுமை குறைவான மனம் உடையவர்கள். ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் வாக்குவாதமும் வம்பும் பேசிக்கொண்டு தொழிலை உருப்படியாக பார்க்கக்கூடிய அறிவு இல்லை. அதனால் அதுக்கு நேரங்கள் என்னன்னு பார்த்தேன். இப்போதைக்கு 20 நாட்கள் பொறுமையாக இருக்கணும். மாசி சிவராத்திரிக்குள்ளே உனக்கு தொழிலும் நடக்கும், உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் செம்மையாக நடத்தி தரேன். நல்லா இருக்கும்பா, சந்தோஷமா இருக்கு. அந்த நெருக்கடியை தீர்த்து தாரேன், சந்தோஷமா இருங்க. அதே திருப்பூர் எல்லை. அப்படி சொன்னால் வருவானா? சொல்லி பார்ப்போம். ஒரு பொம்பளையால் மனம் வேதனை அடைந்து பாதிக்கப்பட்டவன் யாரப்பா? நீ அப்படி சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ ஒருத்தன் மறைக்கான். இல்லையே நீ தானே என்னல அவனுக்கு. உடுக்கை இழந்தவன் கைகூற
அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்பை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன அதனால வந்த வேணை தானே அது. காலன்ட்டு வா நட்பு. என்னடா வேணும், என்னடா அது பொம்பளை? அது சொல்லவா வேண்டாமா? வேண்டாம், மறைச்சி வச்சு கொடுமா. காட்டுவாப்பா, கால் விட்டுவா. எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்க முடியுமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உன்னால் நிறைவாக பார்க்க முடியல. எதிர்பார்க்காத அமைதியற்ற தன்மை, ஒரு இடத்துல இருக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் நடக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் உன் பணம் நஷ்டமும் இருக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைபாடு இருக்கும். அதனால் அது மறைபொருளாக இருக்குது, சரி பண்ணிக்கிடணும். வயிறு சம்பந்தமான பிணி, கால் வந்துட்டுவா. என்னடா செய்யணும் உனக்கு? கள்ளக்குண்டு எரியணுமா? வேண்டாம்ங்கியா? வேற என்னப்பா வேணும்? இந்தா வளப்படுத்தி தார, செம்மையா இருந்துக்கா. இப்போதைக்கு வேலை கிடைக்காது, கல்யாணம் வேணா நடக்கும். சரியா? பூவும் பொட்டுமா வாழ வைக்க சந்தோஷமா இருக்கு. புண்ணியமா இரு மகனே.